ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் கேரட் அறுவடை பண்ணியிருந்தாங்களா, அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து பெருசாலாம் அறுவடை பண்ணலைங்க. கொஞ்சம் தான் வந்துச்சு வீட்டுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணுங்க. கேரட் வந்து விதை பார்த்திங்கன்னா நான் பர்பி ஆர்கானிக்ஸும் இன்னொரு பிராண்டு தாங்க வாங்கியிருந்தேன். சின்ன சைஸ் கேரட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த விதை பார்த்திங்கன்னா அந்த ஓமம்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி தான் இருக்கும் விதை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மண்ணை வந்து ஒரு நேராக ஒரு கலர் கலரி விட்டுட்டுங்க, விதையை வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிட்டேங்க. நான் வந்து விதை கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டேங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். விதை நம்ம கம்மியாக போட்டோன்னா தான் கேரட் வந்து வளரத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் கிடைக்கும். நான் நிறைய போட்டதுனால கேரட் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கனால வளரவே முடியல. ஸோ நிறைய கேரட் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயே இருந்துருச்சு. ஸோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க. விதை போட்டு கரெக்டாக 10 நாள்லேயே நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இல்லாமல் இன்னொரு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்து மார்ச்சில் போட்டேங்களா. ஸோ எனக்கு ஹார்வெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டே ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணுங்க. ஏன்னா ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா பீக் சம்மருங்களா. ஸோ கேரட் வந்து அந்த நல்லா தளைஞ்சு வரவே முடியல. தண்ணி எவ்வளோ விட்டாலும் அது வரவே இல்லைங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்வெஸ்ட்டுமே சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து எப்பயுமே ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. செடிலாம் நல்லா ஜம்முன்னு தாங்க வளர்ந்துருந்தது. ஆனால் உள்ள கேரட்டு தான் ஒன்றும் பெருசாக வளரல. நானும் வந்து இன்றைக்கி வந்து செடியை பிடுங்கி பார்க்கலாமா, நாளைக்கு பிடுங்கி பார்க்கலாமான்ட்டு டெய்லியும் பார்த்துட்டே இருந்தேங்க. ஓரளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த செடியோட சைஸ் வந்து அப்படியே நின்றுச்சு, பெருசே ஆகலை. ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம், இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒன்று சைஸ் வந்து நார்மலாக இருந்ததுங்க. அந்த நெருக்கமாக விதை போட்டேன்னு சொன்ன பாருங்கள், அந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரே இடத்துல செடி வந்து பிடுங்கினது தான். ஒரு கேரட் எவ்வளோ பெருசு இருக்குது, அது சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக கேரட் வந்து நல்லா பெருசாக வந்திருக்கும். கேரட் வந்து பெருசான ஹார்வெஸ்ட் இல்லை தான், பட் வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 ஜிப்லாக் ஃபுல்லாக வந்திருந்ததுங்க.
அவ்வளோதாங்க. கேரட் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஊர் சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா கீரை வந்து கட்டுக்கட்டாக தனித்தனியாக வைப்பாங்க இல்லைங்க, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். கீரை சைஸ் தாங்க பெருசாக இருக்குது, கேரட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் போயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதை விட டபுள் மடங்கு அறுவடை பண்ணிடலாங்க. ஆனால் கேரட் நிறைய வந்திருந்தது, சைஸ் மட்டும் தான் சின்னதாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கேரட்டுக்கு மேலே வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபுல்லாக மண்ணாக இருந்தது, எல்லாமே கழுவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கேரட் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா கீரையோடு வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து 2-3 நாளைக்கு மேலே தாங்காது. ஸோ கேரட் வந்து இவ்வளோ கேரட் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளில் யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஜிப்லாக்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து பிளான் பண்ணும்போது 2 மிஸ்டேக் பண்ணேன். ஒன்று வந்து கரெக்டான டைமில் வந்து சீடு போடலிங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சீட்ஸ் வந்து போட்டுட்டேன் மண்ணில் வந்து போடும்போது. ஸோ இந்த 2 மிஸ்டேக்ஸ் மட்டும் அடுத்த டைம் வந்து பண்ணாமல் எப்படி அறுவடை வருதுன்னு பார்க்கணுங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, கேரட் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்குது இல்லைங்க. ஆனால் வீட்டில் நம்ம தோட்டத்தில் விளையிற கேரட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கறதில்ல. லாஸ்ட் இயருமே நான் இதே தாங்க ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து மண்ணோட ரகத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் மாறுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தாங்க வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இந்த கேரட் கீரை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சூப் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு 4-5 தடவைக்கு மேலே வச்சுருக்கேன். எப்போல்லாம் கடைக்கு போகிறோன்னா அந்த கேரட் வாங்கும்போது அந்த இலையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சூப் வச்சுருவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இன்ஸ்டா பாட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கேரட் கீரை நல்லா கழுவிட்டு போட்டுட்டுங்க, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி ஒரு 5-6 தக்காளி, பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு சீரகம், மிளகு, 2 கிராம்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டுங்க இன்ஸ்டா பாட்டில் மூடி நம்ம ப்ரெஷர் குக் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிட்டாவே போதும். நல்லா வந்து அது வெந்துருங்களா, அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிக்கணுங்க. அந்த இலையெல்லாம் கூட சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் 2-3 கேரட் கூட அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும், நல்லதுங்கிறப்ப குடிக்கலாங்க. அவ்வளோதாங்க. கேரட்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னுமே கொஞ்சம் மண் இருந்ததுங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கலான்னு வாஷ் பண்ணிக்கிட்டோங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்ல ஹார்வெஸ்ட்டு தாங்க. பட் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போச்சு. அடுத்த வருஷம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு சூப்பரான கேரட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோங்க. ஒரு சிப்பித்தட்டை ஃபுல்லாக வந்திருந்தது. பெரிய பெரிய கேரட்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்லாக்கில் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேங்க. சின்ன சின்ன கேரட்லாம் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிங்க ஜிப்லாக்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்துச்சுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.